வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டே 7 கட்டிங்ல இதுதான் நம்மளோட கரண்ட் பாடி கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் கட்ல 3 to 4 kg லாஸ் ஆச்சு. பட் ஆனால் அது வாட்டர் வெயிட் தான். அதனால நம்ம ஒரு 1 வீக்லயே அந்த 4 kg டவுன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெயிட்டே குறையில 72.7லயே அப்படியே நிக்குது வெயிட். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஃபேட்டை கட் பண்றது ரொம்ப கஷ்டம்ட்டு. சரி பரவாயில்ல, நம்ம இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு இதுல இறங்கிட்டோம். லாஸ்ட் வீக்கோட இந்த வீக் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. நம்ம டேவை மார்னிங்கே ஏஞ்சி 45 மினிட்ஸ் வாக்கோட ஸ்டார்ட் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் மீலா ஹெல்தியான ஒரு சோயாபீன் அண்ட் செகண்ட் மீலா வழக்கம் போல எக், பொட்டேட்டோ, வெஜிடபிள் தான். 2 மீலை சாப்பிட்டு அதுல ஒரு மீலை ப்ரீ ஒர்க் அவுட்டா எடுத்துட்டு நேரா கிளம்பி நம்ம ஜிம் போயாச்சு. இன்னைக்கு ஷோல்டர் டே. ஜிம் உள்ள போயிட்டு எப்பவுமே நம்ம பண்ற மாதிரி ஷோல்டருக்கு ஸ்ட்ரெச் அண்ட் வார்ம் அப் பண்ணிட்டு ஷோல்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷோல்டருக்கு ஒரு 5 வேரியேஷன். கட்ல இருக்கிறதுனால கவுண்ட் கரெக்டா போட முடியல, வெயிட் அதிகமா வச்சு. அது எப்படியாச்சும் கான்சென்ட்ரேட் பண்ணி போட ட்ரை பண்ணணும். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நேரா சிக்கன் கடைக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதையும் குக் பண்ணிட்டு கார்ப்ஸ், சிக்கன், எக், பொட்டேட்டோன்னு அதையும் லோட் பண்ணியாச்சு. சாப்பிட்டு ஃபிஷ் ஆயில் போட்டு நம்ம டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபாலோவர்ஸ் யாராச்சும் புதுசா வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.